வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி மீன் குழம்பு பண்ண போகிறேங்க. புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன். கடாய் வச்சுருக்கேன் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. மீன் வந்து தலை வாலாக எடுத்திருக்கேன் குழம்புக்கு. இப்போது கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி சேர்க்கலை. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு உளுந்து சீரகம் எடுத்திருக்கேன். அதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து இப்போது இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம் போட்டு அதையும் நம்ம பியூரியாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் அரைச்சாச்சு, அதையும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணியும் சேர்க்கலாம். இது மாதிரி பண்ணாக்கா வேலை சட்டுன்னு முடியும். இப்போது வதங்கிருச்சு தக்காளி, மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து நம்ம நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதி விடணுங்க. நல்லா கொதிக்குது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரணும். அப்புறமா நம்மளோட மீன் தலை வால் அந்த பீசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் தலைலாம் போட்டு குழம்பு வைக்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். மீன் குழம்போட ஃப்ளேவரு சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம மிளகுத்தூள் பெப்பர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பெப்பரும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்மளோட ஃபிஷ் பீசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மீன் குழம்பும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மீன் குழம்புல தேங்காய் அதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் வெறும் நம்ம புளி மட்டும் சேர்த்து மீன் தலையெல்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த மீன் துண்டுலேருந்து எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சு மீன் பீசஸ்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி மீனோட தலை போட்ட பீசஸ்லாம் வச்சு குழம்பு. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை அன்னாசி பூ எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சண்டே ஸ்பெஷல்னாலே எங்கள் வீட்டில் பிரியாணி தாங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். எப்பயுமே பண்ணுற டிஷ்ஷஸ் தான். ஆனால் நான் வந்து டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும்
புதினா இலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோங்க. இதுவும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இந்த பிரியாணி வந்து குக்கர்லேயே தான் நான் பண்ண போகிறேங்க. இப்போது தக்காளி சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இதுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு நான் சிக்கன் பீசஸ்லாம் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா நம்ம கலந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் போட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கன் பீசஸ்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு வேகிறதுக்கு. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் அதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம விசில் போட்டாச்சு. ஒரு விசில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர், சிக்கன் 65 பவுட்ரு, அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கொரப்பாக அரைச்சி சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி கொரப்பாக அரைச்சது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65 பவுட்ரு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டு மேரினேட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன். இப்போது இதை வந்து நம்ம வதக்கி நல்லா சுருளை எடுக்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா நான் எண்ணெயே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த சிக்கன் தோல் சிக்கன்லேருந்தே நல்லா எண்ணெய் விடும். அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ஊறினதுனால அந்த ஸ்பைசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து அதிலேருந்து தண்ணி எண்ணெய் எல்லாம் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்போ நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. நான் எண்ணெயே சேர்க்கலை. எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். உப்பு, சிக்கன் 65 பவுட்ரு எல்லாமே இதிலே சேர்த்துட்டோம். கடைசியாக தான் நம்ம பெப்பர் போட்டு இறக்குவோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துட்டா நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சிக்கன் வறுவல் எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. வாங்க, நம்மளுடைய இன்னைக்கு சண்டே லஞ்ச் என்ன பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல், எக்கு, ஆனியன் பச்சடி, ஒயிட் ரைஸ் வித் ரசங்க.
இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபீஸ் எங்கள் வீட்டில் இது தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.